ஒரு சினிமா காட்சிக்காக ஒரு குறிப்பிட்ட ஷாட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு உயிருள்ள காளையோட கொம்ப அறுத்துட்டு நிஜமாவே அத நினைச்சாலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அந்த புண் ஆறும் வரைக்கும் பல நாட்கள் காத்திருந்து ஆயிரக்கணக்கான அடி ஃபில்ம செலவு பண்ணி ஒரு ஷூட்டிங் நடத்துனாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம சாதாரணமா ஒரு சிஜிஐல செஞ்சிடுற ஒரு விஷயத்துக்காக இவ்ளோ மெனக்கெட்டு இருக்காங்க. கண்டிப்பா 1980கள்ல ஒரு படக்குழு எந்த அளவுக்கு எல்லைகளை மீறி உழைச்சாங்க அப்படிங்கறது உண்மையிலேயே மலைக்க வைக்குது. ஆமா, நீங்க சினிமா ரசிகரா இருக்கலாம், இல்லனா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமுள்ள ஆளா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ரிசர்ச் நோட்ஸ்ல இருக்கிற இந்த தரவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். 1980ல வெளியாகி ஒரு சாதாரண நடிகரை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரா மாத்தின தமிழ் சினிமாவோட போக்கையே திசை திருப்பிய முரட்டுக்காளை திரைப்படத்தோட திரைக்கு பின்னாலான அதிர்ச்சியூட்டும் வரலாற்று தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். அந்த காளையோட கொம்ப அறுத்த சம்பவத்துக்கு பின்னால ஒரு நம்பகத்தன்மைக்கான தேடல் இருந்தது. அதாவது ஒரு சர்ச் ஃபார் ஆத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியமானது. கரெக்ட். ஏன்னா முரட்டுக்காளை திரைப்படத்தை ஒரு சாதாரண கமர்ஷியல் படம்னு சுருக்கிட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா 1970களோட பிற்பகுதியில தமிழ் சினிமா முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ்ல இருந்துச்சு. ஆமா, இயக்குனர் பாரதி ராஜா, கே பாலச்சந்தர் மாதிரியான ஜாம்பவான்கள்லாம் யதார்த்தமான கதைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்ட். கிராமத்து பின்னணி கொண்ட இல்லைன்னா அழுத்தமான குடும்ப கதைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பாதையை முற்றிலுமாக மாற்றி பல தசாப்தங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆளப்போகும் அந்த மசாலா ஃபார்முலாவை முழுமையா தொடங்கி வச்சது இந்த படம்தான். அது மட்டும் இல்லாம ஏவிஎம் நிறுவனத்தோட வரலாற்றிலும் இது ஒரு முக்கியமான திருப்புமுனை இல்லையா? ஆமா. நிறுவனத்தின் நிறுவனர் ஏவி மெய்யப்பன் அவங்களோட மறைவுக்கு பிறகு பல வருட இடைவெளி விட்டு அவருடைய மகன்கள் மீண்டும் முழுவீச்சுல தயாரிப்புல இறங்குனது முரட்டுக்காளை மூலியமாத்தான். ஏவிஎம்க்கு இது ஒரு மறுபிறவி மாதிரி. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இது ரஜினிகாந்த் படமாவே பிளான் பண்ணப்படலையே. ஆமா, பல பேருக்கு இது தெரியாது. கமல், ரஜினி 2 பேரையும் வச்சு ஏவிஎம்காக ஒரு படத்தை இயக்கணும்னு தான் ஏவிஎம் மெய்யப்பன் அவர்கள் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் கிட்ட சொல்லியிருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் எம் சரவணன் இதை தொடங்க நினைச்சப்போ கமல் எடுத்த அந்த ஒரு முடிவு அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஆமா, அதாவது இனிமேல் நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க வேண்டாம், 2 பேருக்கும் தனித்தனியா மார்க்கெட் உருவாகிடுச்சு, தனித்தனி படங்களா பண்ணலான்னு சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சரி. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய நிறுவனம் தன்னோட பாதுகாப்பான வாடிக்கையாளர் வட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றதை நிறுத்திட்டு சடனா எந்த ஒரு முன்னனுபவமும் இல்லாத மாஸ் மார்க்கெட்டை நோக்கி தன்னோட மொத்த முதலீட்டையும் இறக்குறதுக்கு சமம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா கமல் அன்னைக்கு கொடுத்த அந்த அட்வைஸ் வெறும் மார்க்கெட் கால்குலேஷன் மட்டும் இல்ல, அது ஒரு தொலைநோக்கு பார்வை. கண்டிப்பா. அந்த முடிவுக்கு பிறகுதான் பஞ்சு அருணாச்சலம் திரைக்கதையில ரஜினிக்காகவே பிரத்யேகமா முரட்டுக்காளை உருவாகுது. அது வரைக்கும் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டைலான நடிகர், ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படிதான் பார்க்கப்பட்டார். ஆமா, ஒரு வில்லன் கலந்த ஹீரோவா. கரெக்ட். ஆனா ரஜினிய ஒரு மாபெரும் ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிட்ட புள்ளி இதுதான். இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? இன்னைக்கு தமிழ் சினிமாவுல நாம கொண்டாடுற அந்த இன்ட்ரோ சாங் ட்ரெண்ட் இங்கிருந்து தான் முழுமையா வடிவம் பெறுது. ஓ, அந்த ஹீரோ அறிமுக பாடல். ஆமா, ஹீரோன்னா கதையோட ஓட்டத்துல அறிமுகமாகலாம். ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் திரையில தோன்றும் போதே அவருக்குன்னு ஒரு தத்துவம், ஒரு பிரம்மாண்டம் இருக்கணுங்கிற ஃபார்முலா இங்கதான் செட் ஆச்சு. ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா அந்த மாஸ் ஹீரோ இமேஜ் செட் ஆனதுக்கு வெறும் இன்ட்ரோ சாங் மட்டும் காரணம் இல்லைன்னு தோணுது. மாபெரும் வெற்றிக்கான அடித்தளத்தை பற்றி பேசிவிட்டோம். இப்போ அந்த வெற்றியின் மையமாக இருந்த கதாபாத்திரங்களையும் நடிகர்களையும் பார்ப்போம். கண்டிப்பா. ஹீரோவுக்கு நிகரான, சொல்லப்போனா அவரை விட பலசாலி மாதிரி காட்டப்படுற ஒரு வில்லன் தேவைப்பட்டார். அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த ஆள்தான் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அதிர வச்சது. ஆமா, அது ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு காஸ்டிங். அது வரைக்கும் ஃப்ரைடே ஹீரோ என்று கொண்டாடப்பட்ட, எப்போதுமே ஸ்டைலான ஹீரோவாவே நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெய்சங்கரை முதன்முறையா ஒரு வில்லனாக நடிக்க வச்சது சாதாரண விஷயமா? அதுவும் சுந்தரவேலுங்கிற ஒரு முரட்டுத்தனமான கிராமத்து வில்லனா. ஆரம்பத்துல தயாரிப்பாளர்கள் ஜெய்சங்கர் அணுகவே பயந்தாங்க. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு ஹீரோவா வள வந்துகிட்டு இருந்தவரை போய் அருவாளை தூக்கிட்டு ரஜினியோட மோதச் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனா ஜெய்சங்கர் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, இங்க நாம கவனிக்க வேண்டியது திரைக்கு பின்னால ரஜினிகாந்த் காட்டிய ஒரு மெச்சூரிட்டி. ஓ, அந்த போஸ்டர் விஷயம். கரெக்ட்.
போஸ்டர்கள், விளம்பரங்கள் எல்லாத்திலையும் ஜெய்சங்கருக்கு சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அவருடைய பேரோ படமோ எந்த விதத்திலையும் சின்னதா இருக்கக்கூடாதுன்னு ரஜினி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். வாவ்! இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு சக நடிகர் மேல, அதுவும் சீனியர் மேல ரஜினிக்கு மரியாதை இருந்தது சரி, ஆனா அந்த மரியாதைக்காக படத்தின் கிளைமேக்ஸையே மாத்துறது வணிக ரீதியா மிகப்பெரிய ரிஸ்க் இல்லையா? அது எப்படி? நம்ம ரீசர்ச் நோட்ஸ்ல படிச்சேன். கிளைமேக்ஸ்ல முதல்ல ஜெயசங்கர போலீஸ் அடித்து இழுத்துச் செல்வது போலதான் எழுதப்பட்டிருந்தது. ஆமாம். ஒரு கமர்ஷியல் படத்துல ரசிகர்கள் வில்லன் அடி வாங்குவதையும் தோற்றுப்போய் அவமானப்படுவதையும் தானே கைத்தட்டி ரசிப்பார்கள். சாதாரணமா அப்படிதான் நடக்கும். நிஜ வாழ்க்கை பாசத்துக்காக பிசினஸ் லாஜிக்க மீறி கதைய மாத்துறது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? வெளிப்படையா பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இது பிசினஸ் ரிஸ்க் மாதிரி தான் தெரியும். ஆனா திரைக்கதை ரீதியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாற்றம் மட்டும்தான் அந்த படத்துக்கு ஒரு கிளாசிக் அந்தஸ்தை கொடுத்துச்சு. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. சாதாரணமா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அது சட்டத்தின் மூலமா கிடைக்கிற ஒரு வழக்கமான தண்டனை. ஆனா சுந்தரவேலு கேரக்டர் எப்பேற்பட்டது? ஊருக்கே பெரிய மனுஷன். கரெக்ட். யாரையும் மதிக்காத கருவமோ பேராசையும் கொண்டவும். அப்படிப்பட்டவன் ஒரு சாதாரண கிராமத்தாளான காளையன் கிட்ட மொத்தமா தோத்துட்டோன்னு உணரும்போது அவனோட ஈகோ சுக்குநூறா உடைஞ்சு போகுது. போலீஸ் கையில் மாட்டுவதை விட அவனோட கர்வமே அவனை தற்கொலைக்கு தூண்டுகிறது அப்படிங்கிறது அந்த கேரக்டரோட உளவியலை எவ்வளோ நுட்பமா காட்டுது பாருங்க. நிஜமாவே இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆமா, ஒரு நடிகருக்கான மரியாதையா எடுத்த முடிவு எதிர்பாராத விதமா நல்லவன் கெட்டவன்கிற வழக்கமான கருப்பு வெள்ளை முரண்பாட்டை தாண்டி காளையன் கதாபாத்திரத்தின் எளிமையும் சுந்தரவேலு கதாபாத்திரத்தின் பேராசையும் எப்படி திரைக்கதையில் நேர்த்தியாக முரண்பட்டு நின்றன என்பதை ஆழமா காட்டுச்சு. ஆமா, கதையோட ஆழத்தை அதிகமாக்கிடுச்சு. நடிகர்களோட அர்ப்பணிப்பை பத்தி பேசணும். ஆனா இந்த படம் வெறும் எமோஷனல் டிராமா இல்லையே. நிச்சயமா இல்ல. தொழில்நுட்பம் அதிகம் வளராத அந்த காலத்தில் தயாரிப்பு குழு எந்த அளவுக்கு எல்லைகளை மீறி உழைத்தார்கள் என்பதை பார்க்க அடுத்த கட்டத்திற்கு நகரணும். 1980கள்ல எந்த டிஜிட்டல் வசதியும் இல்லாதப்போ இந்த படக்குழு எடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பத்தி படிக்கும்போதே எனக்கு மூச்சே நின்னு போச்சு. குறிப்பா அந்த ஜல்லிக்கட்டு சீன். ஆமா, மதுரை ராமநாதபுரத்திலிருந்து 400 காளைகளை பாகனேரி கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், பாகனேரியில இருக்கிற உடையப்பா அவங்களோட குடும்பம் தான் அந்த படப்பிடிப்புக்கான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்திருக்காங்க. ஒரு கிராமத்தையே சினிமா செட் மாதிரி மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அதுல அந்த ஒற்றை கொம்பு காளை மேட்டர் நான் முன்னாடியே கேட்ட மாதிரி 1000 ஆடு ஃபிலிம், 3 நாள் ஷூட்டிங், ஒரு உயிருள்ள காளையோட கொம்ப அறுத்து மருத்துவம் பார்த்து ஷூட் பண்ணிருக்காங்க. இன்று நாம் எல்லாவற்றையும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலம் மிக எளிதாக செய்து விடுகிறோம். ஆனா ஒரு காட்சியின் நம்பகத்தன்மைக்காக ஒரு காளையின் கொம்பையே அறுத்து காத்திருந்தார்கள் என்பது கற்பனை செய்யவே முடியாத அளவுக்கு தீவிரமானது. ஆமா, இங்க எனக்கு வர கேள்வி என்னன்னா, ஒரு ஆக்ஷன் சீன்ல 400 காளைகள் புழுதிய கிளப்பிக்கிட்டு ஓடும்போது எந்த ஆடியன்ஸ் உட்கார்ந்து இந்த காளைக்கு ஒரு கொம்பு தான் இருக்கா, உடைந்த கொம்பு எந்த கலர்ல இருக்குன்னு நோட் பண்ண போறாங்க? ஏன் இந்த லெவல் வெறித்தனம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவைப்பட்டுச்சு? அது ஏன்னா கமர்ஷியல் படமா இருந்தாலும் பார்வையாளன அந்த உலகத்துக்குள்ள நம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்டர் SP முத்துராமன் இதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஓ, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு. ஆமா, ஒரு சின்ன கண்டினியூட்டி மிஸ் ஆனாலோ அல்லது அந்த ஒற்றை கொம்பு காலை க்ளோஸ்அப்ல பார்க்கும்போது அன்நேச்சுரலா தெரிந்தாலோ ஆடியன்ஸ் அந்த காட்சியிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. CGI இல்லாத அந்த காலகட்டத்துல நிஜமான விஷயங்களை கேமராவில் பதிவு பண்றது மட்டும்தான் நம்பகத்தன்மையை கொண்டு வரும். கரெக்ட். அந்த மெனக்கெடல் தான் இன்னிக்கும் அந்த ஜல்லிக்கட்டு காட்சியை பார்க்கும்போது நமக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்குது. இதே உழைப்ப நீங்க அடுத்த ஆக்ஷன் காட்சியான தென்காசி ரயில் சண்டையிலையும் பார்க்க முடியும். அந்த ரயில் சண்டை தென்காசி ரயில் நிலையத்துல மதிய நேரத்துல ஒரு ரயிலையே வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஆனா என்னை ரொம்ப வியக்க வச்சது ஒளிப்பதிவாளர் பாபு செஞ்ச அந்த ஒரு விஷயம். அந்த கேமரா பிளேஸ்மெண்ட். ஆமா, ஓடுற ரயிலுக்கு அடியிலையும் இன்ஜினுக்கு முன்னாடியும் வேக்யூம் பேஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேமராவை பொருத்தியிருக்காங்க. அதாவது இப்போ மாதிரி சின்ன கோப்ரோ கேமரா கிடையாது. 15-20 கிலோ எடை கொண்ட ஃபில்ம் கேமராவை அதிக அதிர்வுகளும் சூடும் இருக்கிற ஒரு ரயில் இன்ஜின் மேல வெறும் சக்ஷன் கப்ஸ் மூலமா நிறுத்துறது எவ்ளோ பெரிய ரிஸ்க். ஆமா, கொஞ்சம் தவறு இருந்தாலும் கேமரா உடைஞ்சிருக்கும். கேமரா மட்டும் இல்ல, உயிரிழப்போ அல்லது மாபெரும் பொருட்சேதமோ ஆகியிருக்கும். சரியா சொன்னீங்க.
அந்த வேக்யூம் பேஸ் தொழில்நுட்பம் சாதாரணமா இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டுக்காக டிசைன் செய்யப்பட்டது. அதை ஒரு சினிமா ஷூட்டிங்க்கும் அதுவும் ஓடுற ரயில்ல பயன்படுத்தினது அவங்களோட சாமர்த்தியத்தை காட்டுது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஜூடோ கே ரத்னமோட சண்டை பயிற்சியும் இதுக்கு இணையா இருந்தது. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் இருக்கு. ஒரு சீன படத்துல வந்த ரயில் சண்டை காட்சியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஏவிஎம் சரவணன் இதை திட்டமிட்டார். ஓ, அந்த ஊக்கம் அங்கிருந்துதான் வந்ததா? ஆமா, உலக சினிமாவின் டெக்னிக்கல் தரத்தை நம்மூர் எமோஷனோட எப்படி மேட்ச் பண்றதுங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை ரொம்ப முக்கியம். வெறும் ஆக்ஷன் காட்சிகளால் மட்டும் ஒரு படம் வரலாற்றில் நிலைத்து விடாது. அதற்கு உயிர் கொடுக்கும் இசையும் வசனங்களும் தான் ஒரு படத்தை சாகா வரம் பெறச் செய்கின்றன. இத பத்தி நாம கண்டிப்பா பேசணும். கண்டிப்பா. இளையராஜா மற்றும் பஞ்சு அருளாச்சலம் கூட்டணி, அதுலயும் பொதுவாக என் மனசு தங்கம் பாட்டு ரஜினியை ஒரு மாஸ் ரேஞ்சுக்கு தூக்கி நிறுத்தின பாட்டு அது. ஆமா. ஆனா இந்த பாட்டுக்கு பின்னால ஒரு பெரிய நிராகரிப்பு இருக்குல்ல. இளையராஜா இந்த சிச்சுவேஷனுக்காக முதல்ல ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி காட்டுறார். ஓகே. ஆனா டைரக்டர் முத்துராமனுக்கு அதுல முழு திருப்தி இல்ல. அவர் அந்த முதல் டியூனை நிராகரிச்சு விட்டார். என்னது, இளையராஜாவோட டியூனையே ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? அப்போ அந்த ரிஜெக்ட் ஆன முதல் டியூன் என்னாச்சு? அதுதான் இளையராஜாவோட ஸ்பெஷல். அந்த ரிஜெக்ட் ஆன டியூனை அவர் தூக்கி போடல. அதை எடுத்து கொஞ்சம் மாற்றி பயணங்கள் முடிவதில்லை படத்துக்காக பயன்படுத்தினார். எந்த பாட்டுது? அந்த பாட்டு தான் ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா. வெயிட், நிஜமாவா? ஒரு மாஸ் ஹீரோக்கான இன்ட்ரோ சாங் டியூன் ஒரு ரொமான்டிக் பாட்டா மாறி மாபெரும் ஹிட் ஆனது சினிமால மட்டும்தான் நடக்கும். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபெக்ஷனை தேடினாங்க. கரெக்ட். இந்த மியூசிக், பஞ்சு அருணாச்சலத்தோட அந்த சீவிடுவே மாதிரியான வசனங்கள், இதெல்லாம் எப்படி 1995ல வந்த முத்து, 2010ல வந்த எந்திரன் மற்றும் சுப்பிரமணியபுரம் வரை காலங்களை தாண்டி பாப் கல்ச்சரில் நீடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கறோம். இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், பாப் கல்ச்சரை தாண்டி இந்த பாட்டு ஏற்படுத்திய அரசியல் அதிர்வுகள் ரொம்ப ஆழமானது. அரசியல் தாக்கமா? ஆமா, நாம இங்க எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம அந்த தரவுகள் என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் பார்ப்போம். 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல பொதுவாக என் மனசு தங்கம் பாடல் ஒரு மாபெரும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓ, அந்த நேரத்துல இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆமா, ஏதோ ரஜினி பாடினாருங்கிறதுக்காக மட்டும் மக்கள் அதை ஏத்துக்கல. அந்த பாட்டோட வரிகள் அப்போதைய ஆளுங்க கட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலையோடு ரொம்ப சரியா கனெக்ட் ஆச்சு. ஒரு வணிகப் படத்தோட அறிமுகப் பாடல் எப்படி அரசியல்ல பயன்படுதுன்னா, கலையும் அரசியலும் கலக்கும் புள்ளிய நாம இங்க கவனிக்கணும். ஆமா, அது ரொம்ப ஆழமான விஷயம். ஆனா இதே படத்தோட 2012 ரீமேக் மாபெரும் தோல்வியை தழுவுச்சுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆமா, அதே பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாங்க, அதே கதையை எடுத்தாங்க. ஆனாலும் ஏன் அந்த 2012 ரீமேக் தோத்துது? ஏன்னா ஒரிஜினல் படத்தின் மேஜிக்கை மீண்டும் உருவாக்குவது எவ்வளவு கடினம்னு இதிலிருந்து புரியுது. ஒரு கலையோட மேஜிக்கை வெறும் தொழில்நுட்பத்தை வச்சோ காப்பியை வச்சோ மீண்டும் உருவாக்க முடியாது. 1980கள்ல அந்த ரயில் சண்டையையும் ஜல்லிக்கட்டையும் பார்த்த ஆடியன்ஸோட வியப்பு வேற. ஆமா, இன்னைக்கு எல்லாமே சிஜிஐல கிடைக்குது. கரெக்ட். அப்போ அந்த எமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த மொத்த அலசல்ல இருந்தும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. எந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றியும் தற்செயலாக நடப்பதில்லை. கண்டிப்பா இல்ல. துணிச்சலான முடிவுகள், அதாவது ஜெயசங்கர வில்லனாக்கியது, சமரசம் இல்லாத உழைப்பு, அந்த ரயில் மற்றும் ஜல்லிக்கட்டு காட்சிகள், மற்றும் சரியான நேரத்தில் சரியான நபர்கள் ஒன்றிணைவது, ரஜினி, ஏவிஎம், இளையராஜா ஆகியவைதான் ஒரு வரலாற்றை உருவாக்குகின்றன. எக்ஸாக்ட்லி. அந்த உழைப்பும் ரிஸ்கும் தான் 1980களுக்கு பிறகான தமிழ் சினிமாவின் போக்கையே மாத்துச்சு. இப்போ நான் உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. முரட்டுக்காளை போன்ற திரைப்படங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் தியேட்டருக்கு இழுத்து ஒரு பொதுவான மாஸ் அனுபவத்தை கொடுத்தன. ஆமா, ஒரு திருவிழா மாதிரி. ஆனா இன்று ஓடிடி மற்றும் சமூக வலைதளங்களால் அனைவரது ரசனையும் சுருங்கி போய் தனித்தனி தீவுகளாக பிரிந்துவிட்டோம். இனி வரும் காலங்களில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து இப்படி ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் சூப்பர் ஸ்டாரோ அல்லது ஒரு மாபெரும் மாஸ் திரைப்படமோ உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது அந்த காலகட்டம் முரட்டுக்காளையோட முடிந்து விட்டதா? இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடும் பல புதிய வரலாற்று தரவுகளோடும் உங்களை அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் விடை பெறுகிறோம்.